நீங்க முதலா கம்ப்யூட்டர ஆன் பண்ணும் பொழுதோ, உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல தோன்றக்கூடியது தான் இந்த டெஸ்க்டாப். இந்த டெஸ்க்டாப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐகான்ஸ், டெஸ்க் பார், ஸ்டார்ட் பார், புரோகிராம்ஸ் என்பன காணப்படும். இது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம ஒவ்வொன்றா பார்வையிடலாம். இப்ப இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடது பக்க மூலையில காணப்படக்கூடிய இவ்வளத்தையும் நாம டெஸ்க்டாப்ல காணக்கூடிய ஐகான்ஸ் என்று சொல்லுவோம். இந்த ஐகான்ஸ நீங்க இப்ப ஓப்பன் பண்ணணும் என்று சொன்னா ஒரு ஃபைலு, அது அந்த ஃபைலு கிட்ட கொண்டு போய் டபுள் கிளிக் பண்ணும் பொழுது இப்படி ஓப்பன் ஆகிவிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ஃபைல்களை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆப்ஷன் பொதுவாக நம்ம எல்லாத்தையுமே டெஸ்க்டாப் பார் என்று சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வலது பக்க மூலையில் நான் காணப்படக்கூடிய இது எல்லாத்தையுமே நம்ம நோட்டிஃபிகேஷன் ஏரியா என்று சொல்லுவோம். இதில் டைம், மைக் ஆப்ஷன், அடுத்தது இன்டர்நெட் கனெக்ஷன், லேங்குவேஜ் என்பன காணப்படும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் காணப்படக்கூடிய எல்லாமே ஒவ்வொரு ப்ரோக்ராம். இதில் அனைத்து ப்ரோக்ராம்களும் பின் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னால், நீங்கள் இப்போ அன்பின்ங்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பிறகு இந்த ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணும் பொழுது அந்த ப்ரோக்ராம் போய் தரும். திரும்ப நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை பின் பண்ணணுமாக இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ரோக்ராமை நீங்கள் டெஸ்ட் பாரில் பின் பண்ணணுமாக இருந்தால் ரைட் கிளிக் பண்ணி இதில் பின் டு டெஸ்ட் பார்ங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் பின் ஆகிவிடும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நம்ம ஸ்டார்ட் என்று சொல்லுவோம். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்கள் தேவையோ அனைத்து ப்ரோக்ராம்களையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ள முடியும். அல்லது உங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து சாஃப்ட்வேர்களையும் நீங்கள் இதில் பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வேர்டை ஓப்பன் பண்ணணுமாக இருந்தால் இந்த சேஞ்ச் ஆப்ஷனில் வேர்ட் என்று டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஆப்ஷன் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த வேர்ட் இப்படி ஓப்பன் ஆகும். அடுத்ததாக இதில் டைமை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமாக இருந்தால் இதில் ரைட் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் டேட் அண்ட் டைம்ங்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ ஆட்டோமேட்டிக்கில் செட் டைம் ஜோன் ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட லொக்கேஷன் ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கீங்கன்னு சொன்னால் ஸ்ரீ ஜெயவர்தனபுரங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இதில் ஸ்ரீலங்காவுக்குரிய டைம் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே டைம் உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஒன் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லொக்கேஷன் எதுவோ அதுக்குரிய டைம் இங்கே செலக்ட் ஆகிரும். இப்போ உங்களோட கம்ப்யூட்டரை ஸ்பீட் என்னங்கிறத பார்க்குறதுக்கு விண்டோஸ் கீயோட நீங்கள் ஆரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி ரன் பார் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் DXDIAGங்கிறத கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டரோட நேம் இதில் காட்டும். அதே மாதிரி உங்களோட கம்ப்யூட்டரோட டைம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது இதில் இருக்கும். இப்போ இந்த கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 11 ஹோம் 64 பிட் போட்டிருக்கிறதால அதில் ஆப்ஷன் காட்டுது. அதே மாதிரி லேங்குவேஜ், சிஸ்டம் மேனுஃபேக்சரி இப்போ டெல்ங்கிறதால இதில் டெல் என்று காட்டுது. அதே மாதிரி சிஸ்டத்தோட மாடல், அதே மாதிரி BIOS, அதே மாதிரி ப்ராசஸர். இதில் ப்ராசஸரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கோர் i7 3.20 ப்ராசஸர் ஸ்பீட் இது. இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எத்தனை ஜிபி மெமரி யூஸ் பண்ணிப்படுதுங்கிறது காட்டும். இப்போ இதில் 32 ஜிபி மெமரி ரெம் இருக்கிறதால இப்போ இதில் 32 ஜிபி காட்டுது. அதே மாதிரி